என்ன மாதிரியான அரசியலை 2026க்கு அப்புறம் எங்களுடைய தலைவர், எங்களுடைய முதல்வர் உருவாக்கி இருக்கிறார். எல்லோருக்கும் தெரியும், பண அரசியலை 75 வருஷ பண அரசியலை தூக்கி எறிஞ்சது தமிழக வெற்றி கழகம். மத அரசியலை தூக்கி எறிந்திருக்கிறது, ஜாதி அரசியலை தூக்கி எறிஞ்சிருக்கு தமிழக வெற்றி கழகம் இந்த தேர்தலுக்கு பின்பு. ஆனால் 2026க்கு பின்பு என்ன மாதிரி அரசியல் சூழ்நிலை, அரசியல் விமர்சகர்கள் என்கின்ற போர்வையில் பேசிட்டு இருப்பாங்க. அதிமுக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் சேர்றாங்க. எம்எல்ஏக்கள் சேரும்போது அது வந்து குதிரை பேரும். நாங்கள் எம்எல்ஏக்கள் வரும்போது சொன்னோம், ஒட்டுமொத்த அதிமுகவுடைய 90% நிர்வாகிகள், தொண்டர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போகிறார்கள். ஏன் இணைய போகிறார்கள்? அதற்கான மெசேஜும் 30 நாளுக்கு முன்னாடி சொன்னோம். 2026 தேர்தலுக்கு பின்பு தமிழக வெற்றி கழகம் 108 தொகுதியோடு நிற்கும் பொழுது, நேற்று கூட்டணி கட்சியோடைய மீட்டிங்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. அப்ப அங்க வந்த அனைத்து தலைவர்களும், காங்கிரஸோட தலைவர்கள், நேற்று காலையில் வந்த கம்யூனிஸ்ட் தோழர்கள், மதிமுகவோட தலைவர், விசிகே உடைய தலைவர், இந்திய கம்யூனிஸ்ட் ஐஎம்ஓட தலைவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, நீங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு என்ன நிலைப்பாடுனா எடுப்பீங்கன்னு நினைச்சோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பார்த்து சொன்னார்கள், 108 வந்தவொடனே நீங்க அதிமுகவுடைய இபிஎஸ் அவர்களிடம் ஆதரவு கேட்பீங்கன்னு நினைச்சோம். 47 எம்எல்ஏ இருந்தாங்க. அந்த ஆதரவுடன் நீங்க ரொம்ப எளிமையா, ஈஸியா நீங்க முதலமைச்சர் ஆயிருக்கலாம். ஆனால் நீங்கள் அழைத்தது இந்திய காங்கிரஸ் கட்சியை. அவங்க 5 எம்எல்ஏ தான் வச்சிருந்தாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் சப்போர்ட் பண்ணுவாங்களா இல்லையா தெரியாது. விசிகே சப்போர்ட் பண்ணுமா இருக்கா தெரியாது. 60 வருஷம் உறவு இருக்கக்கூடிய ஐஎம்எல் சப்போர்ட் பண்ணுமா இருக்குமா தெரியாது. ஆனால் நீங்கள் காங்கிரஸை அழைத்த பொழுது நாங்கள் நம்பினோம், நீங்கள் மதசார்பற்ற கொள்கையிலும் சமூக நீதி கொள்கையிலும் உறுதியாக இருக்கிறது என்பதை நாங்கள் நம்பினோங்கிறது எல்லா தலைவர்களும் சொன்னார்கள். அப்ப எங்களுடைய தலைவர், தமிழக வெற்றி கழகம் எம்எல்ஏக்கள் தேவைப்பட்டாலும் காங்கிரஸோடைய 5 எம்எல்ஏக்களுடன், கம்யூனிஸ்ட் தோழர்களுடன், விசிகே தோழர்களுடன், ஐஎம்எல் தோழர்களுடன் ஆட்சி அமைக்கிறதுக்கு கடைசி நாள் வரைக்கும் போராடினோம். ஆனால் ஏன் அதிமுகவுடைய திரு இபிஎஸ் பழனிசாமி நாங்கள் ஆதரவு கேட்கவில்லை? இட்ஸ் a political strategy. என்ன பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி அது? தேர்தலுடைய ரிசல்ட் வந்துட்டு இருக்க நேரத்தில் ஒரு 7-8 மணிக்கெல்லாம் தகவல் வந்து 108 110 நிக்கிறோம். சரியாக நைட்டு 10 மணிலிருந்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் திரு உதயநிதி அவர்களும் அதிமுகவுடைய இபிஎஸ் பழனிசாமி அவர்களும் அவருடைய மகன் மிதுன் அவர்களும் பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியுடைய ஓனர் அவர்களும் எல்லோரும் ஒன்று சேர்ந்து திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சியை அமைக்க பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதிமுகவுடைய நிறுவனர் யார்? புரட்சி தலைவர் அவர்கள் எதற்காக கட்சியை உருவாக்கினார்? அண்ணன் செங்கோட்டையன் வந்தார்களே இங்க, புரட்சி தலைவருடைய அமைச்சரவையில் பங்கு பெற்றவர். அதுக்கப்புறம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதிமுகவை வழிநடத்திய பொழுது எதற்காக என்ன சொல்லி வழிநடத்தினார்கள்? இந்த திமுக தீய சக்தி குடும்பம் ஊழலுக்காக உருவாக்கப்பட்டது. இந்த தீய சக்தி எதற்கு அதிமுகவை உருவாக்கியது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதை வழிநடத்தியவர்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். புரட்சி தலைவர் அவர்களுக்கு என்ன நேர்ந்தது? புரட்சி தலைவி அவர்களுக்கு என்ன நேர்ந்தது? சட்டமன்றத்தில் மரபை பத்தி பேசுறாங்க. புரட்சி தலைவி அவர்களை சேலையோ ஜெயிச்சு முடிச்ச உடனே அங்க ஒரு குடும்ப கட்சி, இப்பொழுது இபிஎஸ் அவர்களும் தன்னுடைய மகனும் மட்டும்தான் கட்சி நடத்திட்டு இருக்காங்க, வேற யாரும் இல்லை. இப்ப இன்றைக்கு 2 சகோதரர்கள் விஜயபாஸ்கர் சேர்ந்த பிறகு 60% அதிமுக இணைந்து விட்டது. தான் இருக்கு, இன்னும் 30% தான் இருக்கு. அப்ப
பொதுமக்களுக்கு வெளிப்படுத்தணும் நம்ம பேசணும். எதுக்கு இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறோம்? எதிர்காலம் இல்ல, உடன்படிக்கை ஏற்பட்டு விட்டது. இன்னும் அறிவிப்பு மட்டும்தான் இல்ல. திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் தலைவர், அதிமுகவோட பொதுச் செயலாளர் கூடிய விரைவில் கூட்டணி அறிவிக்க போறாங்க. ஒன்னு உள்ளாட்சி தேர்தல் அப்ப இருக்கும், இல்லைன்னா லோக்சபா தேர்தல் இருக்கும், மக்களவை தேர்தல் இருக்க போகுது. அப்ப இவங்க ரெண்டு பேரும் சேரும் பொழுது டெல்லியோடைய சப்போர்ட்டும் பிஜேபியோட சப்போர்ட்டும் சேர்ந்துக்கிட்டு ஒரு அரசியல் சூழ்நிலையை தவறா தமிழ்நாட்டில் உருவாக்கிடக்கூடாது. அப்படி சேரும் பொழுது ஒட்டுமொத்த அதிமுக நிர்வாகிகள் ஆல்ரெடி இங்க மூவ் ஆயிட்டாங்க. தமிழ் வெற்றி கழகத்துக்கு மூவ் ஆயிடுவாங்க அந்த முடிவு எடுக்க போது முன்னாடியே. அப்ப நாளைக்கு அதிமுக வெறும் பேப்பர் லெவல்ல இருக்கும். அப்ப இபிஎஸ் அவர்களும் திரு மு.க. ஸ்டாலின் சேரும் பொழுது ஒவ்வொரு மாவட்டத்திலும் திரு இபிஎஸ் அவருடைய அதிமுக வேலை செய்யறதுக்கு ஒரு நிர்வாகி இருக்க மாட்டாங்க. ஒரே ஒரு நிர்வாகி இருக்க மாட்டாங்க. அவருடைய மகனும் திரு இபிஎஸ் பழனிசாமி அவர்கள் மட்டும்தான் கட்சியில் இருப்பாங்க. இன்னொரு 5 பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு தேர்தல் வேலை செய்யவே தெரியாது, அவங்களை விட்டுருவோம். இப்பயே தீர்மானம் போடுறாங்களாம், திரு மிதுன் அவர்கள் கட்சியை வழி நடத்தணும், இளைஞர் அணி தலைவர் ஆகணும். அதுல அவர் சொல்றாரு, அன்னைக்கு பேட்டி எடுக்கும்போது சொல்றாரு இபிஎஸ் அவர்கள், என்னுடைய மகன் ஒன்லி உறுப்பினர் தான், அரசியல் ஆசைனா எதுக்கு நீங்க உறுப்பினரா வச்சுக்கிறீங்க? எதுக்கு தெரியுமா? திரு உதயநிதி அவர்கள் சொன்னாருங்களே, என் மகன் 25 வருஷமா உறுப்பினரா இருந்தாரு, அதனால டக்கு நான் இளைஞர் தலைவர் ஆகிட்டேன், அதனால சட்டமன்ற உறுப்பினர் ஆகிட்டேன், அதனால துணை முதலமைச்சர் ஆகிட்டேன். இதே கதை தான் அடுத்து இபிஎஸ் அவர்கள் ஃபாலோ பண்ண போறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டாங்க எல்லா மாவட்ட செயலாளர்களும் எல்லா முன்னாள் அமைச்சர்களும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. இது குற்றச்சாட்டு அல்ல. ரெண்டு பேரும் சேர்ந்து சொன்னது யார் தெரியுமா? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய அகில இந்திய தலைவர் திரு பேபி அவர்கள் சொன்னார், நாங்கள் ஏன் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுக்கிறோம்னா அதிமுகவும் திமுகவும் பிஜேபியும் சேர்ந்து ஆட்சி அமைக்க போது, அதனால நாங்கள் எதுக்குறோம் சொன்னார். திரு சண்முகம் அவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய தலைவர் தமிழ்நாட்டில் அவர் சொன்னார், திமுகவும் அதிமுகவும் பிஜேபியும் சேர்ந்து ஒரு புடலங்கா கூட்டணி உருவாக்குவீங்க, அதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோமா? இது சொன்னது யாரு? தமிழ் வெற்றி கழகமா? இல்லை, 10 வருஷமா திமுக கூட்டணியில் இருந்த கம்யூனிஸ்ட் தோழர்கள். ஐயுஎம்எல் தலைவர் சொல்றாரு, என்ன கூப்பிட்டாங்க, அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு என் சப்போர்ட் கொடுக்க சொன்னாங்க. முதல்ல 2.5 வருஷம் அவங்க முதலமைச்சர் இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சர், அடுத்து உதயநிதி முதலமைச்சர். என்ன ஒரு சூழ்ச்சி, எவ்வளவு பெரிய அநியாயம்! இதை எதிர்க்கிறதுக்கு ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களும் குரல் கொடுத்தாங்க. ஒட்டுமொத்த அதிமுக 47 எம்எல்ஏ 20 எம்எல்ஏ 25 எம்எல்ஏ அப்பவே குரல் கொடுத்தாங்க, திமுக சேரக்கூடாது. சொன்னது கம்யூனிஸ்ட் மட்டும் கிடையாது, சொன்னது ஐஎம்எல் மட்டும் கிடையாது, உண்மையான மக்கள் தலைவருடைய விசுவாசிகளா இருக்கக்கூடிய அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்களும் கரூர் விஜயபாஸ்கர் அவர்களும் அண்ணன் சி.வி. சண்முகம் அண்ணன் அவர்களும் எல்லோரும் இணைந்து திமுகவுடன் சேரக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க பதவி விட்டு நீக்கிறதுக்கு எப்படி அண்ணன் செங்கோட்டை அண்ணன் பதவிக்கு நீக்கணும்னு நினைச்சாரோ, கடைசியில் அவங்க 2 பேரும் அப்பாவும் மகன் மட்டும்தான் இருக்க போறாங்க. இங்க ஒரு அப்பா மகன், அங்க ஒரு அப்பா மகன், 2 பேர் 4 பேர் முடிச்சிடலாம். தலைவர் சொன்ன சட்டமன்றத்தில் 4 பேர் முடிஞ்சிருவாங்க. அப்ப இயற்கையாகவே குரல் கொடுத்தது உள்ள இருந்துட்டு அதிமுக குரல் கொடுத்தது ஒரு 20-25 எம்எல்ஏ. அக்கா வந்திருக்காங்களே மதுராந்தகத்தோட எம்எல்ஏ ஒரு 4 பேர் ரிசைட் பண்ணாங்க, எல்லாரும் சேர்ந்து குரல் கொடுத்தாங்க. அந்த குரல் கொடுத்ததுடைய வெளிப்பாடு அப்பையும் அதிமுக பொதுச்செயலாளருடைய காதுல உழுவல. அதனாலதான் ரிசைன் பண்ணி தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்தாங்க தைரியமா. 10 நாள் அவர் எம்எல்ஏ ரிசைன் பண்ண அதுக்கு ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியம் எங்கிருந்து வந்துச்சுன்னா, புரட்சி தலைவி அம்மா கிட்ட நான் வளர்ந்தேன், மதுராங்கத்தோட எம்எல்ஏ நம்ம சகோதரி சொன்னாங்களே புரட்சி தலைவர் தான் எனக்கு பேர் வச்சாங்க, எப்படி நான் திமுக சேரும் போது நான் எப்படி அந்த கட்சியில் இருப்பேன், தைரியமா கையை ரிசைன் பண்ணிட்டு வந்தாங்க. ஆனா நம்மள பார்த்து சொல்றாங்க குதிரை பேர் நடத்துறேன்னு. குதிரை பேர் நடத்துறது யாரு? எனக்கு கரூர் ரொம்ப முக்கியமான ஊர். ஒரு கணக்கு வழக்கு இருக்கு, அந்த கணக்கு வழக்க முடிக்காம விட மாட்டோம். இதே மண்டலத்தில் சொன்னோம், எங்க தலைவரை கை வச்சீங்கல்ல கரூர்ல, எங்க மக்களை கை வச்சீங்கல்ல ஸ்டாலின் அவர்களே, திரு உதயநிதி அவருடைய வாழ்க்கைக்காக எங்களுடைய மக்களை காவல்துறை மூலமா கொன்று குவிச்சீங்களா, அதற்கான பதில் ஒரு நேரத்தில் நடக்கும். சட்டம் தன்னுடைய கடமையை செய்யும். அப்ப கரூர்ல எந்த மாதிரி சூழ்ச்சியை உருவாக்கினார் அது கண்பட பார்த்தவர்
நம்மளுடைய அண்ணன் விஜயபாஸ்கரன் அண்ணன். எல்லாம் வரும், எல்லா உண்மைகளும் வரும். இதை மறைக்கிறதுக்காக தான் இப்ப இந்த 10 நாளா தமிழக வெற்றி கழகத்தில் எம்எல்ஏவை விலை கொடுத்து வாங்குறதுக்கு 50 கோடி ஆஃபரா. போன் அடிச்ச உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டார் நம்ம எம்எல்ஏ. திராவிட முன்னேற்ற கழகத்தின் திரு மு க ஸ்டாலின் அவர்களே, எங்களுடைய ஒரே ஒரு வேட்பாளரை நீங்க விலை கொடுத்து வாங்க முடியல. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வேட்பாளரை 234 233 பேர் தாக்கல் பண்ணி நின்னாங்க எலெக்ஷன்ல. உங்களுக்கு காசு கொடுத்து வேலை செய்யறதுக்கு, காசு இல்லாம வேலை செய்யறதுக்கு இன்னும் திமுக ஒன்னும் தெரியல. இங்க இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் ஒருத்தரும் காசுக்காக இங்க வரல. புரட்சி தலைவர் அம்மாக்காக, புரட்சி தலைவர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப நீங்களும், அதாவது திமுகவுடைய தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சேர்றதுக்கு முன்னாடி இஸ் a political stand, it's a political strategy. எங்களுடைய தலைவர் சொல்லிட்டாரு. ஒட்டுமொத்த அதிமுகவுடைய உண்மையான புரட்சி தலைவருடைய எம்ஜிஆருடைய விசுவாசிகளும் அம்மாவோட விசுவாசிகளும் தாவேகாவில் இணைக்கப்பட வேண்டும். இட்ஸ் a declare.